Please subscribe Sadhguru Sai Creations. எலும்புகள் தொடர்பான வலிகளுக்கு முக்கியமாக பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இடுப்பு வலி தான் நிறைய பேருக்கு தாங்க முடியாமல் இருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே காலை கீழேயே வைக்க முடியல, காலை கீழே ஊன முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய வேலைகளை பொறுத்து இடுப்பு வலின்றது நிறைய பேருக்கு வருது. ஏன் செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் என்ற கண்டிஷன். இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் என்ற கண்டிஷனில் தான் நிறைய பேர் தாங்க முடியாத வலியை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது, இல்லை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப அதிர்ந்துக்கிட்டே இருக்குது, தூக்கி தூக்கி போடுதுன்னா வால் எலும்போட வலி அடுத்து ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா பயங்கரமாக அந்த இடத்துல கையை வச்சு தொடவே முடியாத அளவுக்கு அதிகமான வலி நம்ம பார்க்க முடியுது. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் தொடர்பான வலிகளுக்கு முக்கியமாக பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறோம். இடுப்பு வலி தான் நிறைய பேருக்கு தாங்க முடியாமல் இருக்குது. இந்த பேக் பெயினில் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். சிலருக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு இடுப்பு வலி தாங்கவே முடியல. எஸ்பெஷலி லேடிஸ் சொல்லுவாங்க, குனிஞ்சு நிமிர முடியல, காலையில் ஒர்க் பண்ண முடியல, நான் காலையில் கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப டயர்டாகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் நான் உட்காந்துட்டே ட்ரைவ் பண்ணுறேன், நான் டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறேன், உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு பேக் பெயின் இருக்குது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி காரணங்கள். ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய வேலைகளை பொறுத்து இடுப்பு வலின்றது நிறைய பேருக்கு வருது. ஏன்னா நம்மளோட ஹோல் பாடி, முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய பாடியோட மொத்த வெயிட்டும் நமக்கு லோ பேக்கில், அதாவது இடுப்போட கீழே, தண்டுவடத்தோட கீழ்ப்பகுதியில் தான் நமக்கு லோட் ஆகுது. அப்போது அங்கே நிறைய பெயின் வர்றதை நம்ம ஃபீல் பண்ண முடியுது. ஜென்ரலாக பார்த்தோம்னா வெர்டிப்ரா அப்படின்னு சொல்கிறது, முதுகு தண்டுவடத்தில் நிறைய வெர்டிப்ரல் போன்ஸ் இருக்கும். போன்ஸ்க்கு இடையில சின்ன சின்னதாக ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர், அது டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்கில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் தான் அதுக்கப்புறம் இது பெயினாக செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ் என்ற கண்டிஷன். இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸ் என்ற கண்டிஷனில் தான் நிறைய பேர் தாங்க முடியாத வலியை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த லம்பார் ஸ்பான்லோசிஸில் வலி எப்படி இருக்குன்னா, டிஸ்கில் பல்ஜி ஏற்படுது இல்லைங்களா. ஸோ வெர்டிப்ராக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்க்கு பல்ஜ் ஆகிட்டு அங்கே லம்பார் ஃப்ளக்ஸஸ் அப்படின்ற நரம்புகள், ஃப்ளக்ஸஸ் அப்படின்னா ஒரு பஞ்ச் மாதிரி கொத்தாக உள்ளேருந்து வருது. ஸ்பைனல் கார்ட்லேருந்து ஸ்பைனல் கார்ட்லேருந்து பிரிஞ்சு அதுலேருந்து சின்ன சின்ன நர்வ்ஸாக பிரான்ச்சஸ் நம்மளுடைய லோயர் லிம்ஸ்க்கு 2 கால்களுக்குமே சப்ளை பண்ணுது. அப்போது அந்த லம்பார் ஃப்ளக்ஸஸ், அதுக்கு கீழே சேக்ரல் போன்லேருந்து வர சேக்ரல் ஃப்ளக்ஸஸ், இதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் போது தான், நரம்புகள் தொடர்பான வலி ஏற்படும் பொழுது அந்த பெயினை டாலரேட் பண்ண முடியும். த்ராம்பிங் பெயின், அப்படியே கொட்டைகிற மாதிரி வலி சொல்லுவாங்க. சிலருக்கு டிங்லிங் பெயின், சின்ன சின்ன ஊசி வச்சு குத்துற மாதிரியான வலி சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலியும் நம்ம லம்பார் ஃப்ளக்ஸஸ்லையோ இல்லை சேக்ரல் ஃப்ளக்ஸஸ்லையோ நரம்பு தொடர்பாக வரக்கூடிய வலிகளில் இருக்கும். இதில் ஒரு சிலருக்கு சயாட்டிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம், சயாட்டிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சயாட்டிக் நர்வ் ரொம்ப நீளமான நரம்பு, நம்ம இடுப்புலேருந்து குதிகால் வரைக்குமே வரக்கூடியது. இதில் நிறைய பெயின் நம்ம நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த இடுப்பில் இருந்து குதிகால் வரைக்குமே அந்த வலியை நம்ம ஃபீல் பண்ண முடியும். காலையில் எந்திரிச்சோடனே காலை கீழேயே வைக்க முடியல, காலை கீழே ஊன முடியல, அந்த அளவுக்கு எனக்கு வலி ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா டெயில் போன் பெயின், வால் எலும்பு வலி. இது பார்த்தோம்னா பேர்லேயே இருக்குது, வால் எலும்பு. நம்மளோட வெர்டிப்ராவில் கடைசி இந்த காக்சிஸ் போன் அப்படின்னு சொல்கிறோம். இது சின்ன சின்னதாக 4 போன் சேர்ந்து ஒரு சின்னதாக ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும் போதோ இல்லை ஹார்ட் சர்ஃபேஸில் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காரும் போதோ பார்த்தோம்னா அந்த முழு உடலோட அனைத்து வெயிட்டுமே அங்கே லோட் ஆகிறதுனால ரொம்ப பெயின் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது, இல்லை ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப அதிர்ந்துக்கிட்டே இருக்குது, தூக்கி தூக்கி போடுதுன்னா வால் எலும்போட வலி அடுத்து ஒரு நாள் கழித்து பார்த்தோம்னா பயங்கரமாக அந்த இடத்துல கையை வச்சு தொடவே முடியாத அளவுக்கு அதிகமான வலி நம்ம பார்க்க முடியுது. ஸோ சரௌண்டிங்ஸில், ஏன்னா அந்த காக்சிஸ் போனில் நிறைய லிகமன்ஸ், மசில்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகும். ஸோ அட்டாச் ஆகிற சமயத்தில் பார்த்தோம்னா ரொம்ப வலி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
இதற்குமே நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ லோ பேக் அது எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள், சிகிச்சை முறைகளை நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம படுக்கும்போது ஃப்ளாட்டாக படுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது நம்ம பெட்லலாம் படுக்காமல் தரையில் வந்து படுக்கிறது ரொம்ப நல்லது. நேராக தலையணை எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்டாக படுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி படுக்கும்போது 2 கால்களையும் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுக்கலாம். ஸோ அப்போது முதுகு தண்டுவடம் எல்லாமே இந்த வெர்டிப்ரா ஃபுல்லாகவே நமக்கு வந்து தரையில் நேராக இருக்கும்பொழுது நல்ல ரிலீஃபாக வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ரொம்ப நேரம் டிரைவிங் பண்ணுறது, அதிகமாக ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, வெயிட்டு தூக்கிட்டே ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது, இந்த மாதிரியான கடினமான வேலைகள், ரொம்ப குனிஞ்சு நிமிருது, இந்த மாதிரி கடினமான வேலைகள் செய்கிறதையும் நம்ம தவிர்க்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரியான மருந்துகளோ இல்லை உணவு முறைகளோ நம்ம எடுத்துக்கணும். இதில் முக்கியமாக கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது முருங்கைக்கீரை டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அதிகமான இரும்பு, கால்சியம் அதில் இருக்குது. அடுத்ததாக வெந்தயக்கீரையை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெந்தயக்கீரையும் நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம்னா இடுப்பு எலும்புகள், இடுப்பு சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ், லிகமன்ஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்தன் தரக்கூடியது, அது வலிமை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். அதையும் நம்ம கீரையும் நம்ம எடுத்துக்கலாம். முடவ ஆட்டுக்கால் கிழங்கு அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கணும். இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு நிறைய இடங்களில் கிடைக்கும். இந்த பவுடரை வாங்கிட்டு வந்து இதில் சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம்லாம் போட்டு நம்ம சூப் மாதிரி வச்சு குடிக்கலாம். இந்த சூப் மாதிரி வச்சு குடிக்கும்போது எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப வலிமை சேர்க்கும். முக்கியமாக இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன், இந்த பெயின் இருக்குது அப்படின்றவங்க தொக்கண சிகிச்சைகளை எடுக்கணும். தொக்கண சிகிச்சைகள் அப்படின்னா ஆயில் மசாஜ் எடுக்கணும். இதற்கு நம்ம முக்கியமாக பயன்படுத்துகிற எண்ணெய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வாத கேசரியோ இல்லை வாத நாராயண தைலத்தையோ நம்ம இடுப்புலேருந்து குதிகால் வரைக்குமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒற்றடம் கொடுக்கணும். இந்த ஒற்றடம் கொடுக்கறதுக்குனே வந்து ஸ்பெஷலாக ஒரு பவுடர் நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த பவுடரை என்ன பண்ணணும்னா இரும்பு சட்டிலையோ இல்லை மண் சட்டிலையோ போட்டு லேசாக வறுத்துட்டு சூடாக இருக்கும்போதே ஒரு வெள்ளை துணியில் கொட்டிட்டு இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நம்ம ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா இடுப்புலேருந்து நமக்கு கால் வரைக்கும் இருக்கக்கூடிய தசைகள் மட்டும் இல்லை, நரம்புகள் வலிமை அடையும். இப்போ சிலருக்கு வந்து இந்த டெயில் போன் பெயின் இருக்குது இல்லையா, டெயில் போன் பெயினை வந்து சரி பண்ணணும்னா நம்ம ஒரு டப்பில் வந்து வெந்நீர் எடுத்துக்கணும். அந்த வெந்நீரில் கொஞ்சம் மருந்துகள், திலிஃபராசோர்னம், கல்லுப்பெல்லாம் போட்டு நம்ம உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த டப்பில் வந்து கொஞ்சம் நேரம் உட்காரும் போது அந்த டெயில் போன் வந்து ரிலீஃபாக இருக்கும். ஸோ பேக் பெயின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், இல்லை வெயிட் அதிகமாக லிஃப்ட் பண்ணுறோம், இல்லை அங்கே எலும்புகளோட தேய்மானம் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷனில் தான் நமக்கு இடுப்பு பகுதியில் வலி நிறைய பேருக்கு வருது. முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைமில் இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு இருக்கும், கால்சியம் குறைபாடு இருக்கும், விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கும். இதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை எடுக்கணும். உணவுகள் அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள், மீன் வகைகளை நிறைய உணவில் எடுக்கணும். தினமும் 2 முட்டைகள் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இந்த மாதிரி இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய உணவுகள், நான் சொன்ன இந்த சிகிச்சை முறைகளும் எடுத்துகிட்டு வந்தோம்னா இடுப்பு பகுதியில் ஏற்படக்கூடிய லம்பார் ஸ்பான்லோசிஸ், டெயில் போனில் இருக்கக்கூடிய பெயின், அதுக்கப்புறம் நர்வ் டிஸார்டர்ஸ், இது எல்லாமே குணமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.